கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் சிறியவர்களையும் எளியவர்களையும் ஐஸ்வர்யவான்களையும் ஏழைகளையும் பலவீனர்களையும் பலவான்களையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய செயல்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது என்ற உணர்வோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவர் செவிடராய் இருக்கிறார் என்பதினால் நாம் அவரை நிந்திக்கவோ அவரை குறித்து தூஷிக்கவோ அவரை குறித்து தவறான வார்த்தைகளை பேசவோ கூடாது என்று கர்த்தர் நமக்கு வசனத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் பார்வையற்ற ஒருவருக்கு முன்பாக எந்த விதமான தடுக்கலையும், அதாவது அவர்கள் விழும்படியான எந்த விதமான காரியங்களையும் நாம் செய்துவிடக் கூடாது என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். இதன் மூலமாக கர்த்தர் செவிடர் மீதும் குருடர்கள் மீதும் வைத்திருக்கிற அன்பையும் அக்கறையையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படி கர்த்தர் நமக்கு விதித்திருக்கிற எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றி நாம் நடந்து கொள்ளும் பொழுதுதான் அது கர்த்தரை பிரியப்படுத்தும். மேலும் நம்மால் ஒருவருடைய மனமோ சரீரமோ காயப்படக்கூடாது என்பதில் கர்த்தர் அதிகமாய் கவனமாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாமும் அதே சிந்தனையோடு இருந்து கர்த்தர் கொடுத்த இந்த கட்டளையையும் கைக்கொள்வோமாக.